ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 146 அதனுடைய 7ஆம் வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். முதலாவது. இரண்டாவதாக, பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக, கட்டுண்ட மக்களை கர்த்தர் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்க்கிறோம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவரிடத்தில் எந்த ஒரு அநியாயமும் செல்லவே செல்லாது. ஒரு நாள் அந்த அநியாயம் நீதியாய் நியாயம் தீர்க்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, அதை தான் இந்த பகுதியிலே தாவீது சொல்லியிருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்திலே தோன்றினான். யோசேப்பை குறித்து, அவனுடைய ஜனங்களை குறித்து சற்றும் அறியாத ஒரு ராஜா. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், யோசேப்பை அறியாத அந்த ராஜா என்ன செய்திருக்கிறார்? சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரர்களை வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம்! யோசேப்பை அறியாத ஒரு மனிதன் தோன்றி அவனுடைய ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை என்ன செய்கிறான்? சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரர்களை வைத்திருக்கிறார். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர், யாக்கோபின் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் கூக்குரலிடுகிறார்கள். அவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதத்திலே வந்து எட்டினது. காரணம், அவர்கள் ஒடுக்குகிறபடியினால் அதை தாங்க முடியாத வேதனையோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்க்கிறார்கள். 3:9 நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினதென்று ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கூக்குரல் அவருடைய சமூகத்திற்கு போயிருக்கிறது. ஆகவே தேவன் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் நான் பார்த்து விட்டேன் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அந்த ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து தன்னுடைய ஜனத்தை மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும்படி தேவன் விரும்பினார், முடிவெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இதே காரியத்தை தான் உபாகமங்களின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8, 9 ஆகிய பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். பார்த்தீர்களா, தேவன் எவ்வளவு நல்ல தேவனாயிருக்கிறார்.
இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நம்மை ஒடுக்குகிறதா இருக்கிறது. அநேக பொல்லாத மனிதர்கள் அநியாயமாய் நம்மை ஒடுக்க நினைக்கிறார்கள். அதன் மூலமாய் நாம் வேதனையை அனுபவிக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் தேவனை நோக்கி பார்த்து கதறுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஒடுக்குதல், என்னை இவ்வளவு அநியாயமாய் ஒடுக்குகிறார்களே என்று சொல்லி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அதை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஒடுக்கத்திலிருந்து மீட்டெடுத்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்கு, சமாதானமாய் அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போன ஆண்டவர் உங்களையும் அதே போல அற்புத அடையாளங்கள் மூலமாய் ஆச்சரியப்படுகிற விதமாய் அந்த பகுதியிலிருந்து உங்களை மீட்டெடுத்து ஒரு ஆசீர்வாதமான இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லுவார். இரண்டாவதாக அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை அதோ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்கு நேராய் வழி நடத்தின பொழுது வழியிலே தன்னுடைய ஜனங்கள் பசியினால் வருந்துகிறதை கர்த்தர் பார்த்தார். நெகேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார், அப்பங்களை கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு கண்மலையிலே தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தார் ஆண்டவர். எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருடைய பசியை ஆற்றியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் இந்த காரியம் நடந்திருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? என் பிள்ளைகள் 3 நாட்கள் என்னோடு இருந்துட்டாங்கப்பா, இதோடு பட்டினியாக இருப்பாங்க, பசி எடுத்திருக்கோம், இதோடு அவங்கள நான் பட்டினியாக அனுப்ப நான் விரும்பலை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுத்து அனுப்ப விரும்புகிறேன். பட்டினியாய் அனுப்பினால் வழியில் அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு இருதயம். பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் நம் தேவன். ஆம், அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பினார். சீஷர்கள் கேட்கிறார்கள், இவ்வளவு திரளான ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிடும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராயிருந்தார்கள். ஹல்லேலூயா! ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவனாயிருக்கிறார். ஜனங்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்பதை கண்டு அற்புதத்தை செய்து அந்த ஜனங்களை போஷித்திருக்கிறார். அன்றைக்கு வனாந்திரத்திலே வழியாய் நடந்து வந்த ஜனங்கள் பசியினால் கஷ்டப்படுகிறதை கண்ட தேவன் வனாந்திரத்தில் அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்திருக்கிறார். வானத்தின் மன்னாவை கொடுத்திருக்கிறார். குடிப்பதற்கு கண்மலையிலே தண்ணீரை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அப்படியாய் செய்ய அவளோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம், பசி, தாகம் என்று சொல்லி எதிலே நாம் வாஞ்சியாக இருக்கிறோம், என்ன காரியத்தில் நாம் பசியாக இருக்கிறோம், என்ன காரியத்திற்காக எதிர்பார்த்து இருக்கிறோம், பசியினால் வருந்தி கொண்டு இருக்கிறோம், தாகத்தினால் தவித்து கொண்டு இருக்கிறோம், எது நமக்கு வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம், அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். நாம் வழியிலே சோர்ந்து போகாதபடிக்கு
நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 அதிகாரம், சங்கீதம் 107 அதனுடைய 8, 9 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகின்றன. தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவர்களை துதிப்பார்களாக. இன்று நம்முடைய ஆத்துமா எதை குறித்து தாகத்தோடு இருக்கிறது? எந்த நன்மை வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம்? எந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நாம் தவிக்கிறோம்? எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவைகளை நமக்கு ஏற்ற நேரத்தில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, கடைசியாக, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அந்தகாரம் என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே அது பாவத்தை குறிக்கிறது. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அவன் அதை விட்டுவிட நினைக்கிறான், ஆனாலும் அவனால் விட முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்படிப்பட்ட கட்டுகள், பாவ கட்டுகள் மனிதனை கட்டி வைத்திருக்கிறது. அந்த கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர் தேவன் மட்டுமே. அந்தகாரத்திலும் மரண இருள், அது என்ன மரண இருள் என்று சொல்லும் பொழுது, பாவத்தின் நிமித்தம் மனிதன் கட்டப்படுகிறான். அதை தொடர்ந்து அவன் செய்யும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு இருள், கார் இருள். அதை தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மரண இருள். சில நேரங்களிலே பலவிதமான வியாதிகள், உபத்திரவங்கள், பாடுகள், அப்படிப்பட்ட அந்தகாரத்திலும் மரண இருளிலுக்கு நேராக நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 13 அதிகாரம் 11, 12, 13 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, 16 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது அல்லையா என்று சொல்லி வேதபாரகர் பரிசேயர் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், அந்த கட்டு, அந்த பாவ கட்டு, அந்த சாப கட்டு அந்த ஸ்திரீயை எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய வைத்திருந்தது. இயேசு கிறிஸ்து தமது கையை வைத்து தொட்ட உடனே அந்த சாபம் நீங்கியது. அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டன. அவள் விடுதலையாக்கப்பட்டாள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற அநேக கட்டுகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள், சாத்தான் போட்டிருக்கிற கட்டுகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, சாபக்கட்டாக இருக்கலாம், பாவத்தினால் வந்த கட்டுகளாக இருக்கலாம், அல்லது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, வியாதி, வறுமை, வேதனை என்று சொல்லி பலவிதமான கட்டுகள் எல்லாவற்றையும் அறுத்து எடுக்கிற தேவனாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, ஒடுக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களை அன்றைக்கு எப்படி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தீரோ, பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு நேராக அழைத்து சென்றீரோ, இப்பொழுதும் அதே போன்ற நிலையிலே கண்ணீரோடு கூட நின்று கொண்டு, ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் மீது நம்முடைய கரம் படட்டும் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.